வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம கோல்டு சார்ட்ட பத்தி பார்த்துட்டு வரேங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு சார்ட் தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு வராங்கங்கிற மாரி பார்ப்போங்க. அப்புறமா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி நமக்கு வந்து ஸோ கோல்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கேண்டில் கிடைச்சிருக்குங்க. ப்ரீவியஸா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் பயாஸ் கேண்டில் மாரி குடுத்திருந்தாங்க. ஸோ எஸ்டர்டே அதுக்கு சப்போர்ட்டான ஒரு வீக்கான ஒரு பையர் கேண்டில் கிடைச்சிருக்குங்க. ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாதுங்க. பட் ஆனா அது வந்து என்னன்னா, ஒரு சப்போர்ட்டிங் கேண்டில். அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய கேண்டிலுக்கு சப்போர்ட் கேண்டில் கிடைச்சிருக்குங்க. எஸ்டர்டே லோ வந்து நம்ம கட் பண்ணல. மார்க்கெட் வந்து அந்த எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேல வந்து நமக்கு வந்து 4060ங்கிற ஒரு டாலர்ல வந்து எஸ்டர்டே நமக்கு வந்து மார்க்கெட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த க்ளோஸ் வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன மாரி ரியாக்ஷன் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கணுங்க. என்னன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்குக்கு மேல ஒரு 15, 16 நாளா மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னாக்கி 4100ம் ஸோ 4000ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே மார்க்கெட்ட வந்து வச்சிருக்காங்க. 4000ங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட் ஆவும். ஸோ 4100 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாவும் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்திலேயே மார்க்கெட் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 2 வீக் மேல ஆயிட்டுங்க. அந்த இடத்த ஃபுல்லாவே வச்சு மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன்ல டேல வந்து பட்டு அந்த மாரி இருக்காங்க. அது வந்து ஸோ நமக்கு ஸ்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி, லோயர் லோ வந்து இந்த இந்த நீங்க பார்க்குற ஆங்கிள்ல பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து லோயர் லோ வந்து வச்சு வந்துட்டுருப்பாங்கங்க. லெஃப்ட் சைட்ல ஓவரால் பார்த்தாக்கி மார்க்கெட் ஸ்டில் வந்து 4000க்கு மேல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பை பையர் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது பையர் தான் வச்சிருக்காங்க. 4000க்கு மேல இருக்கிற வரைக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கப்போ ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுட்டீங்க. மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க. சப்போர்ட் கேண்டில் என்ன மாரி இருக்குங்க பார்த்துட்டோங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு எஸ்டர்டே கேண்டிலுடைய லோ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டா கூட இன்னைக்கு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அந்த லோ வந்து மார்க்கெட் எடுக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அப் சைட்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 150 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லோ கட் பண்ணா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒண்ணுல ரேஞ்ச் மார்க்கெட் ஆகலாம். இல்லன்னா ஃபர்தரா மாரி லோ நோக்கி போக கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ எஸ்டர்டே லோ வந்து நமக்கு வந்து முக்கியமா மார்க் பண்ணி வைங்க. மார்க்கெட் அந்த லோவ எடுக்காங்களா இல்லையான்னு பாருங்க. எடுக்காம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல மொமெண்டம் அப் சைடுங்க மாரி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படியே நம்ம 1 ஹவர்ல பார்த்துருவோம். என்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க மாரி பார்த்துருவோங்க. எஸ்டர்டே பண்ணியிருக்க மூவ்மெண்ட்டத்த பாருங்க மார்க்கெட்ல. பெருசா எதுவும் பண்ணல. அவங்க வந்து அந்த ஒரு நம்ம எஸ்டர்டே வந்து ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுத்திருந்தாங்க. மார்க்கெட் கரெக்ட்டா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு தாங்க இருந்தாங்க எஸ்டர்டே. இப்ப பாருங்க, நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு கன்டின்யூ ஆயிட்டு தாங்க வருதுங்க. ட்ரெண்ட் லைன்ல தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு வராங்க மேல. சரிங்களா? ஸோ கீழயும் நேத்தைக்கு நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, இங்க ஒரு நமக்கு ஒரு செல் சைடு லிக்விடிட்டி இருந்துங்க. அந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்துட்டு இந்த லிக்விடிட்டிய எடுத்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் லைன்ல பட்டதுக்கு அப்புறமா இந்த லோ எடுக்கலங்க. ஏன்னா கீழ வந்த மார்க்கெட் இந்த லோவ எடுத்தா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, கீழ போவாங்க. சரிங்களா? அப்ப மேல போன மார்க்கெட் இத எடுத்ததுக்கு அப்புறமா, மார்க்கெட் கீழ வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஹைக்கும் போக முடியாம மார்க்கெட் இந்த லோவும் எடுக்காம, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரெண்ட்ல போறாங்க. மார்க்கெட்ட நம்ம இப்படி தாங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்க, ட்ரெண்ட் லைனுக்கு வந்தா கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து அந்த அந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்காங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க வச்சு பார்த்தா தெரியுங்க. இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் மார்க்கெட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தா கண்டிப்பா இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் சின்னதா மார்க்கெட் எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா? அந்த வகையில நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கூடவே சேர்ந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறப்போ உங்களுக்கு அது வந்து இன்னமுமே கொஞ்சம் எ லைவ்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் இந்த மாரி தான் மார்க்கெட் என்ன மாரி டிராவல் ஆயிட்டு இருக்காங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சார்ட்ல டெக்னிக்கலா பார்த்து வச்சுட்டோங்க. இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து லைவ்ல அவங்க 4055ங்கிற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மிடில்ல இருக்கிறாங்க. அப்ப என்ட்ரி பாயிண்ட் எங்கங்கிறத நம்ம கரெக்ட்டா பார்த்து வச்சுருவோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல ஆ இப்போதைக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது நமக்கு என்னன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? மார்க்கெட்ட வந்து நம்ம எங்க சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரையணுங்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா தெரியணுங்க. ஸோ அந்த வகையில நமக்கு இன்னைக்கு முக்கியமான வேல்யூஸ்ங்க. நமக்கு வந்து மார்க்கெட் இப்ப இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்க சென்டிமெண்ட்ட வச்சு பார்க்குறப்போ, நமக்கு வந்து 4072ங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனுங்க. இதுக்கு மேல இருக்கிறப்போ நமக்கு மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க 72க்குள்ள. 72 டூ 54ங்கிறது நமக்கு வந்து என்னன்னா மார்க்கெட் நியூட்ரல் ஸோனா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? 54க்கு கீழ போனா மட்டும் தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட்ங்க. சரிங்களா? ஸோ அப்ப 54ங்கிறது நமக்கு வந்து ஒரு மேஜர் ரூலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல 54ல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் 4100ங்கிற ரேஞ்ச் வந்து டச் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க.
சரிங்களா? அப்ப எல்லாருமே உங்கவங்க சார்ட்ல 54ங்கிற ஒரு இடத்த நோட் பண்ணி வச்சுடுங்க. இது வந்து நமக்கு முக்கியமான ரோலா இன்னைக்கு இருப்பாங்க சரிங்களா? இதுக்கு கீழ இருக்க சப்போர்ட்ங்கிறது வந்து 4038ங்க. மார்க்கெட் இதுக்கு கீழ செட்டில் ஆச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து 38ங்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 38ங்கிறது நமக்கு ஒரு நல்லாவே ஒரு சப்போர்ட்டுங்க. 38க்கு நான் அந்த சார்ட்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ நோட் பண்ணிடுங்க. ஸோ 4038ங்கிறது நமக்கு வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட்டுங்க. அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த சப்போர்ட்டுங்கிறது நம்ம 4012ங்க. ஸோ அத மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் வந்து ரவுண்ட் வேல்யூவான ஸோ 4000க்கு கீழ போறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 3992ங்கிற ஒரு சப்போர்ட் ரேஞ்சில இருக்காங்க சரிங்களா? அப்சைட்ல நீங்க அப்படி பார்த்துட்டா நமக்கு வந்து 54 டூ 72க்கு மார்க்கெட் டிராவல் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த 72 மார்க்கெட் எடுத்துச்சுன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மேல வந்து ஒரு டிஃபென்ஸ் மாரி இருப்பாங்கங்க. 88ங்க. 4088ங்கிற ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? 4088ல கண்டிப்பா மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நேத்தைக்கு இந்த 4088ங்கிற மார்க்கெட் எஸ்டர்டே அந்த வேல்யூ எடுக்கல. 4088ங்கிறது நான் வந்து இந்த இதுல மென்ஷன் பண்ணலங்க. 4088ங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான கீ வேல்யூங்க. சரிங்களா? ஸோ அப்ப இதுக்கு மேல போகும்போ கண்டிப்பா 88ல சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா மார்க்கெட் வந்து 4100ங்கிறத வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து அப்சைட்ல அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் செட்டில் ஆச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு 132 160 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்க. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வேல்யூஸ் வச்சு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து வேற எங்கிருந்து எடுக்கல. சார்ட்ல அவங்களுடைய பையர்ஸ் எந்த சோன்ல வந்து உள்ள என்டர் ஆவாங்க, செல்லர்ஸ் எந்த சோன்ல வந்து என்டர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு தாங்க இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த வேல்யூஸை சார்ட்ல அப்ளை பண்ணி வச்சு நீங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல பையரும் செல்லரும் தான் மார்க்கெட்ல இருக்காங்க. பணம் வந்தா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். பணத்த எடுத்தா மார்க்கெட் கீழ போகும். சரிங்களா? அந்த கான்செப்ட்ல லிக்விடிட்டிங்கிறது தான் பணங்க. அதனால அந்த கான்செப்ட்ல தான் இந்த வேல்யூஸ்லாம் ஒர்க் ஆகுதுங்க. கண்டிப்பா அதனால அந்த மேத்தமெட்டிக்ஸ் வேல்யூ த்ரூ நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்தா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த வகையில நம்ம இந்த வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேங்க. அப்ப 5 மினிட்ஸ்ல பார்த்துடுங்க. மார்க்கெட் இப்போ கரண்ட் சினாரியோ எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்காங்கறத பார்த்துடுங்க. 54ங்கிற வேல்யூஸ ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட் 54க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி அவங்க என்ன பண்ணாங்க 88 ஃபர்ஸ்ட் டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் பார்த்துடுங்க. ஏற்கனவே ட்ரெண்ட் லைன் கீழ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து கீழ இருக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல பட்டு தான் மார்க்கெட் மேல போய் இந்த ஹைய வந்து எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைய இந்த லிக்விடிட்டிய கட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணாங்கனாக்கி, அவங்கள ஒவ்வொரு இன்ட்ராடே டிஃபென்ஸ் மாரி ஒவ்வொரு டிஃபென்ஸா டச் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் அவங்க வந்து இந்த சோன்ல வரப்ப இந்த ட்ரெண்ட் லைன் அதாங்க 38. ஸோ 38ல வரப்ப நம்ம கண்டிப்பா ஒரு பை சோன் பார்க்கலாங்க. இந்த இடத்துல வந்து வரப்போ கண்டிப்பா ஒரு பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்ற இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து அதுக்கு கீழ மார்க்கெட்ல 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லைனா நீங்க சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல மார்க்கெட் ஃபர்தரா எங்க பை ஆயிருக்காங்களோ அந்த லோக்கு கீழ கூட நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? முக்கியமான லோ வந்து எஸ்டர்டே லோங்க. ஸோ மீன்ஸ் இன்னைக்கு எஸ்டர்டே லோ வந்து நமக்கு வந்து 17 18ங்க. ஸோ 4018ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குங்க. அந்த 18 கீழ மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆக கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்ப அந்த சென்டிமெண்ட்ங்கிறது வந்து எஸ்டர்டே லோங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான சென்டிமெண்ட். 54க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மூவ்மெண்டம் அப் சைட்லங்க. 72 பிரேக் பண்ணிச்சா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல இப்ப இருக்கிறாங்க. மார்க்கெட் இங்க மேல இருந்து கீழ வந்த மார்க்கெட் இந்த லோவுக்கு வரலங்க. சரிங்களா? இந்த லோவுக்கு வர முடியாம மார்க்கெட் இங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப மேல போன மார்க்கெட் திரும்ப மறுபடியும் இந்த லோவ வந்து டச் பண்ணி இந்த லோவ கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து டோட்டலாவே கீழ போயிருங்க. அப்ப இந்த லோவ கட் பண்ணாம மார்க்கெட் இங்க இருந்து கூட மார்க்கெட் மேல போனா கூட அது வந்து என்னன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து கன்டினியூவா 5 மினிட்ஸ்ல வந்து அப் ட்ரெண்ட்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகுங்க. ஏன்னா இந்த இடத்த கட் பண்ணாலே நமக்கு என்ன பண்ண போறாங்க, மார்க்கெட் ட்ரெண்ட் திரும்பின மாரி நம்ம நினைப்போம். பட் ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாதுங்க. இந்த ஒரு ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்க்க வந்து மார்க்கெட் எப்ப கட் பண்ணி பிரேக் பண்ணி கீழ போறாங்களோ அப்பதான் அந்த ட்ரெண்ட் 5 மினிட்ஸ்ல மாறுங்க. அப்ப இங்க இருந்து நம்ம என்ட்ரி மேல போகலாம் மார்க்கெட். இங்க இருந்து மேல போகலாம். சரிங்களா? அப்புறமா மார்க்கெட்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கி, நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே மேல கட் பண்ணி க்ளோஸ் கொடுக்க முடியாம இங்க இருந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஃபர்தரா மார்க்கெட் இங்க இருந்து இங்க போறப்போ இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்க முடியாம மார்க்கெட் திரும்பிச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அந்த 52 54ங்கிற சோனுக்கு மறுபடியும் நியூட்ரல் சோனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த சோனுக்குள்ளே சுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி செட்டப் வந்து 38ல வைக்கலாம். இன்னொரு என்ட்ரி செட்டப் இந்த விக்கி இருக்கு பாத்தீங்களா, 88ங்கிற சோன் இருக்கு பாத்தீங்களா, 80 to 88 அந்த சோன்ல வச்சா மறுபடியும் மார்க்கெட் வந்து 72க்கான ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 என்ட்ரி செட்டப் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஒன்னு வந்து அப் சைட்ல நம்ம வந்து ஷார்ட் செல் பண்ணலாம், இங்க வந்து பை பண்ணலாம். சரிங்களா? அந்த 2 என்ட்ரி செட்டப்புக்கு நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது நல்லதுங்க. மிடில்ல என்ட்ரி எடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம மெயினா இந்த நான் சார்ட்ல வச்சிருக்க அந்த 2 இடமுமே உங்களுக்கு நீங்க பை பண்றதா இருந்தா இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சோனுங்க. மார்க்கெட்ல எஸ்எம்சி நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க இது ஈஸியா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எங்க கீழ வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் சோனில் நம்ம பை பண்ணிக்கலாம். மேல போனா இந்த இடத்துல நமக்கு வந்து 4100ங்கிற ஸ்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறனால ஸோ இங்க 4100ங்கிற ரேஞ்சில போனா கண்டிப்பா நம்ம வந்து அங்க ஒரு ஷார்ட் செல் பண்ணா அங்க இருந்து உங்களால ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 200 பிப்ஸ் பிடிக்க முடியாட்டாலும் ஒரு 150 பிப்ஸா கவர் பண்ண முடியும்.
முடியுங்க. இங்கேருந்து கவர் பண்ணால் கொங்கால 200 பிப்ஸ் கவர் பண்ண முடியுங்க. இந்த 2 தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மிடில் நம்ம வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, கவனிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இதை பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.